ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒரு புதிய கதையோட உங்களை மறுபடியும் சந்திக்க வந்திருக்கிறேன். இந்த கதையின் பெயர் காதல் தர வந்தேன். இது ஒரு காதல் கதை, குடும்ப கதை. எங்கிருந்தோ வந்த ஒரு பொண்ணுக்கு ஒரு காதல் வகப்பட்டு அந்த பொண்ணுகிட்ட எப்படி தன் காதலை சொல்ல போறான், எப்படி அந்த பொண்ணு அவனோட காதலை ஏத்துக்க போகுது அப்படிங்கிற ஒரு கதை தான் இந்த கதை மூலமா நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். இந்த கதை உங்க எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். இப்ப கதைக்குள்ள போகலாமா? அதுக்குள்ள எடுத்ததுமே எல்லோருக்குமே ஃபர்ஸ்ட் ஹீரோவோட இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க, இல்லாட்டினா ஹீரோனியோட இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இங்க அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஸ்ட்ரைட்டா அதுக்குள்ளதான் போக போறோம். நம்மளுடைய கதாநாயகி பேரு சக்தி. பேருக்கு ஏத்தது போல ரொம்ப அழகாவும் ரொம்ப துருதுருவான புத்திசாலித்தனமாகவும் இருப்பா. அவ ஒரு கிராமத்து பேரழகினே சொல்லலாம். தன் அக்காவுக்கு நடக்க போகும் கல்யாணத்துக்காக பாடுபடும் தங்கை. இப்ப ஹீரோனியோட ஃபேமிலிய பார்க்கலாமா? நம்ம சக்தி அம்மா, அப்பா, அக்கா என்று இவங்க குடும்பத்துல மொத்தம் 4 பேரு. அம்மா லக்ஷ்மி, அப்பா ரகுராமன். இவங்க 2 பேருக்கும் நம்ம சக்தி, அப்புறமா அவங்க அக்கா ஸ்வேதா, இவங்க 2 பொண்ணுந்தான். அந்த ஊர்லயே ரொம்ப ஏழ்மையான குடும்பம். அப்பா சம்பாத்தியில தான் அந்த குடும்பமே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம சக்தி படிப்பு இருந்தும் படிக்க போகல. அவ குடும்பத்துக்காக பாடுபடுறன்னு சொல்லிட்டு அவ படிப்பை விட்டுட்டு அவ அந்த குடும்பத்துக்காக வேலை செய்யறா. எப்படியாச்சும் தன்னுடைய அக்காவை ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஆசை. ஆனா வந்த மாப்பிள்ளை பாக்குறவங்க எல்லாம், நீங்க எவ்வளோ பவுன் போடுவீங்க, நீங்க எவ்வளோ வரதட்சணை தருவீங்கன்னு கேட்டு கேட்டு அவங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகாம இருக்கு. எப்படியாச்சும் சம்பாதிச்சு அக்காவுக்கு எப்படியாச்சும் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம சக்தி போராடிட்டு இருக்கா. அந்த கதைய அப்புறமா பார்க்கலாம். இப்ப நம்ம ஹீரோவோட ஃபேமிலிய பார்க்கலாமா? ஹீரோ அம்மா, அப்பா, இவங்க 3 பேரு தான். அவங்க வீடு சென்னையில. ரொம்ப வசதியான ஃபேமிலி. நம்ம ஹீரோவோட பேரு வருண். வீட்டுக்கு செல்ல பிள்ளை. சிட்டிலேயே பெரிய பணக்கார வீட்டு பிள்ளை. அவனுக்கு எப்பவுமே ஸ்விம்மிங் பூல்ல மிதந்துட்டே இருப்பான். ஃபுல்லா அவன் குடிச்சுக்கிட்டே இருப்பான். அப்படிப்பட்ட ஆளுதான் நம்ம வருண். நம்ம வருணோட அம்மா சுமதி. நம்ம வருணோட அப்பா நாராயணன். அவர் சென்னையிலேயே பெரிய பிசினஸ்மேன். தனக்கு ஒரே பையங்கிறதுனால ஓவரா செல்லம் கொடுத்து வளர்த்துட்டாரு. அதனாலதான் எனி டைம் அவன் குடித்து கொண்டே இருக்கான். இது அவரும் நிறைய வாட்டி கேட்டு பார்த்துட்டாரு. ஆனா நம்ம வருண் அதை விடுற மாதிரியே இல்லை. இப்ப நம்ம கதை உள்ள போகலாமா? இப்ப எங்கே இருக்கிற சக்திக்கும் எங்கே இருக்கிற வருணுக்கும் எப்படி காதல் வகப்பட போகுது? எங்கே இருக்கிற வருண் எப்படி நம்ம சக்திய பார்க்க போறான்? இதுதாங்க கதை. இப்ப வாங்க நம்ம கதைக்குள்ள போகலாம். நம்ம சக்தி நம்ம அக்கா கல்யாணத்துக்காக அவ எந்த வேலை வேண்டாலும் செய்வாள். அவங்க அம்மா எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டாள். அப்படிதான் ஒரு நாள் அன்று காலை கதிரவன் அவனுடைய பிரகாசமான முகத்தை அந்த கிராமத்துல எல்லா பக்கமும் காட்ட ஆரம்பிச்சாரு. அப்பதான் ஒரு குரல் கேட்டது. சக்தி, சக்தி, என்னம்மா இன்னைக்கு ரொம்ப அசந்து தூங்கிட்டு இருக்க என்று அம்மா கூப்பிடவும் அவள் உடனே எழுந்து, நேத்து எல்லாம் ரொம்ப வேலைம்மா, அதனாலதான் தூங்கிட்டேன், இந்த வரேன் என்று சொல்லி அவள் எழுந்து அம்மாவிடம் வந்து, சொல்லுமா என்ன விஷயம் என்று அவள் கேட்கவும், என்ன சக்திமா தெரியாத மாதிரி கேக்குற, இன்னைக்கு ஸ்வேதாவ பொண்ணு பார்க்க வரன்னு சொல்லியிருக்காங்க, மறந்துட்டியா என்று கேட்கவும், ஆமாம் நான் மறந்துட்டேன். எத்தனை மணிக்குமா வரன்னு சொல்லியிருக்காங்க? 4 மணிக்கு வரன்னு சொல்லியிருக்காங்கம்மா. அப்பாவும் வேலையிலிருந்து சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்லி இருக்காரு. நீ சீக்கிரமா வீட்டுக்கு வந்துடுறியா என்று கேட்கவும், இல்லம்மா, அக்காவை வந்து பொண்ணு பார்த்துட்டு போகட்டும், நான் வீட்டுக்கு வரல, அக்காவை பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமா நான் வரேம்மா என்று சக்தி சொல்லவும், ஏன் சக்தி என்னாச்சு என்று கேட்கவும், இப்படிதான்
போன வாட்டி நம்ம பக்கத்து கிராமத்துல இருந்து பொண்ணு பார்க்க வந்தவர் நம்ம அக்காவை பார்க்கறதுக்கு பதிலா என்ன பார்த்து இந்த பொண்ணு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. என்னால அக்காவோட திருமணம் நிக்க கூடாது, அதனால நான் வேலையில இருக்கேம்மா. அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் லேட்டா வரேன் என்று சொல்லவும் ஸ்வேதா அங்கு வந்து, என்ன சக்தி, அவங்கதான் ஏதோ புரியாம சொல்லிட்டு போனாங்கன்னா நீ என்னுடைய தங்கச்சி, நீ இல்லாம எப்படி என்று அவள் கேட்கவும், இல்ல, உனக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் கொஞ்சம் விலகி இருப்பதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது என்று சொல்லவும், ஏன் அப்படி சொல்ற சக்தி என்று ஸ்வேதா கேட்கவும், அக்கா, நான் சொல்றது உன்னுடைய நன்மைக்காகத்தான், நீ புரிஞ்சுக்கோ. மாப்பிள்ள வந்து பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமாவே நான் வரேன். நான் வந்ததுக்கு அப்புறமா என்ன ஏதுங்கிறத நானே கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். நீங்க நல்லபடியா மாப்பிள்ளை வீட்டுக்காரவங்களை கவனிச்சு அனுப்புங்க என்று சொல்லவும் அம்மாவுக்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. உடனே லக்ஷ்மி, இங்க பாரு சக்தி, ஸ்வேதாவும் நீயும் எனக்கு 2 கண்ணுங்க தான். ஒரு கண்ணை நான் குருடாகிக்கிட்டு ஒரு கண்ணுக்கு நான் நல்லது பண்ண முடியாது இல்லை என்று சொல்லவும், ஐயோ அம்மா, உன்னை யார் அப்படியெல்லாம் நினைக்க சொல்றா? என்னால அக்காவுக்கு நடக்க போற கல்யாணம் நிக்கணும்னு நினைக்கிறப்ப அந்த இடத்துல நான் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேனே தவிர அவள் என் அக்கா இல்லாம போய்விட மாட்டா. நீ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோ என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கவும் அங்கு ரகுராமன் வரவும், என்னம்மா என்ன என்று லக்ஷ்மியிடம் ரகுராமன் கேட்கவும், இங்க பாருங்க, நம்ம ஸ்வேதாவை பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லி இருக்காங்க. உங்ககிட்ட சொன்ன இல்ல இந்த விஷயத்த, சக்தி கிட்ட சொன்னா சக்தி ஸ்வேதா பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறமா தான் நான் வீட்டுக்கு வருவேன்னு சொல்ற. அக்காவை ஃபர்ஸ்ட் பொண்ணு பார்த்துட்டு போகட்டும்னு சொல்ற. இது என்னங்க நியாயம்? நீங்களே கேளுங்க என்று சொல்லவும், என்னம்மா சக்தி, ஏன் அப்படி சொல்ற? ஏன்பா, போன வாட்டி நடந்தது உங்களுக்கு மறந்து போச்சுங்களா என்று கேட்கவும், அதெல்லாம் எனக்கு மறக்கல, ஞாபகம் இருக்குதான். அதனால நீ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுமா, சொல்லு பார்க்கலாம் என்று ரகுராமன் கேட்கவும், இல்லப்பா, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கப்பா என்று சொல்லவும், சரிம்மா, உங்க அக்காவை பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமாவே நீ வந்த மாதிரியே இருக்கட்டும். ஆனா அவங்க வந்ததுக்கு எங்க தங்கச்சின்னு கேட்டா நாங்க என்னம்மா பதில் சொல்றது? அவ வேலைக்கு போயிருக்கா, இன்னைக்கு வேலையில லீவு இல்லைன்னு சொல்லுங்க. வேற நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம்ப்பா. இந்த மாப்பிள்ள நல்லபடியா முடிஞ்சா திருமணப்ப பாத்துக்கலாம் என்று சொல்லவும், லக்ஷ்மி, நம்ம சக்தி ஒரு முடிவை எடுத்துட்டா அவ மாத்த மாட்டா, நமக்கு தெரியும் இல்ல, அவ சொல்றது வாஸ்தவமான விஷயம்தான். எத்தனை நாளைக்கு ஒரு வயசு மீறின பொண்ணை நம்ம வீட்டுல வச்சிட்டு இருக்க முடியும்? காலகாலத்துல அவளுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாதானே அடுத்த நம்ம சக்திக்கும் ஒரு கல்யாண காட்சி பார்க்க முடியும். அதனால நம்ம பொண்ணு பார்த்துட்டு போனதுக்கு அப்புறமாவே நம்ம சக்தி வந்துக்கட்டும், நீ எதுவும் அவளை தொல்லை பண்ணாது என்று சொல்லி அப்படியே அவர்கள் பேசி கொண்டிருந்தார்கள். உடனே லக்ஷ்மி, அவ சொல்றதுதான் கேட்க மாட்டேங்கிறா, நீங்களாச்சும் கொஞ்சம் சீக்கிரமா வந்து சேருங்க என்று சொல்லவும், சரி சரி நான் வரேன் என்று சொல்லிவிட்டு ரகுராமன் வேலைக்கு சென்றார். ரகுராமன் வேலைக்கு சென்ற பிறகு நம்ம சக்தியும் கிளம்பி அவளுடைய வேலைக்கு சென்றாள். அப்பொழுது ஸ்வேதா சக்தியின் அருகில் வந்து, சக்தி, நான் சொல்றேன், நீ கேட்க மாட்டே இல்ல? சரி, உன்னுடைய இஷ்டம், நீ பார்த்துக்கொள் என்று சொல்லிவிட்டு அவள் செல்லவும் அவள் அந்த இடத்தை விட்டு நகர்ந்தாள். இப்படியே அங்கு பேசிவிட்டு அவள் வேலைக்கு கிளப்பி சென்று கொண்டிருக்கும் பொழுது நம்ம சக்திக்கு ஒரு பெஸ்ட் தோழி ஒருத்தி இருந்தாள். அவ பேரு கயல்விழி. கயல், இன்னைக்கு நம்மளுக்கு அந்த மில்லுல நிறைய வேலை இருக்கும், என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல என்று சொல்லவும், ஏன் என்னாச்சு சக்தி என்று கயல்விழி கேட்கவும், இல்ல, இன்னைக்கு அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க, ஆனாலும் நான் சீக்கிரமா வீட்டுக்கெல்லாம் போக மாட்டேன், எப்பொழுதும் போல வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் போவேன் என்று சொல்லவும், ஏன் என்னாச்சு, எதுக்காக அக்காவை பொண்ணு பார்க்க வரப்ப நீ அங்க போகாம இருக்கிற, எதுவும் பிரச்சனையா என்று அவள் கேட்கவும், அவள் நடந்த விஷயத்தை அவளிடம் சொல்லவும், இந்த மாப்பிள்ளை பார்க்க வரவங்கள இப்படிதான் ஏனா
அன்னைக்கு அப்படிதான் எங்க அக்காவை பார்க்க வந்தவங்க என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போனாங்க. அதே மாதிரி உங்க அக்காவை பார்க்க வரவங்க உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த ஆம்பளைங்களோட புத்தி குரங்கு மாதிரி மறந்தாவுதுன்னு தெரியல என்று சொல்லி அவர்கள் இருவரும் அப்படியே பேசிக்கொண்டு அவர்களுடைய வேலைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். சரி சக்தி, இத நினைச்சு நீ கவலைப்படாத. நல்லபடியா அக்கா வந்து பொண்ணு பார்த்துட்டு போவாங்க. நீ ஒன்னும் கவலைப்படாம இரு, சரியா என்று சொல்லவும் சரி என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரும் அந்த மில்லுக்குள் நுழையவும், அந்த பாரு கருமுண்டு நிக்குது என்று கயல்விழி சொல்லவும், ஆமாம் கயல், இவ என்னைக்கு தான் திருந்த போறான்னு தெரியல. பொம்பளைங்க கிட்ட அப்படியே ஜொல்லு வடியிறான் என்று சொல்லவும், இவனை கேக்குறதுக்கு யாருக்குமே இந்த மில்லுல வரமாட்டாங்களா? இவன் ஏன் இப்படி இருக்கான்? ஒவ்வொரு நாளும் இவன் கொடுக்கற டார்ச்சரை நினைச்சு நினைச்சு எனக்கு ஏண்டா வேலைக்கு வரங்கிற மாதிரி இருக்கு சக்தி. நீ கவலைப்படாத. இந்த வாட்டி அவன் ஏதாச்சும் உங்ககிட்ட ஷெல்மிஷன் பண்ணுனானா என்கிட்ட சொல்லு, நான் அவனை வச்சு செஞ்சிடறேன் என்று சக்தி சொல்லவும், சரி சக்தி வா போகலாம் என்று சொல்லி இருவரும் மில்லுக்குள் போய்க் கொண்டிருக்கும் பொழுது அந்த சூப்பர்வைசர் குணா இவர்களை அழைத்தார். என்னங்க சார், என்ன என்று அவர்கள் கேட்கவும், என்ன ரெண்டு பேரும் ஆடி அசந்து வரீங்க? இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு பெல்லடிக்க, போய் வேலையை பாருங்க என்று சொல்லவும் உடனே சக்தி முன்னே வந்து, ஏன் சார் இன்னும் 5 நிமிஷம் இருக்குல்ல, நாங்க போய் உள்ள வேலையை தானே சார் பார்க்க போறோம், இப்ப எதுக்கு நீங்க எங்களை கேள்வி கேட்குறீங்க என்று சக்தி சொல்லவும், என்ன சக்தி, இங்க உனக்கு எல்லா இடத்துலயும் நல்ல பேர் இருக்கிறதுனால நீ என்கிட்ட பகச்சுக்கலான்னு பாக்குறியா? அந்த மாதிரி எதுவும் பண்ணாத, அப்புறமா உன்னை நான் ஏதாச்சும் பண்ணிடுவேன் என்று சொல்லவும், அப்படியா, என்ன பண்ணுவீங்க, ஏது பண்ணுவீங்க என்று சக்தி கேட்கவும் உடனே கையல், ஏன் சக்தி இவர்கிட்ட நீ இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருக்க, வா நம்மளுக்கு நிறைய வேலை இருக்கு, நம்ம போகலாம் என்று அவளை தடுத்து கூட்டி செல்லவும், இல்ல கையில், இப்படிப்பட்டவங்க கிட்ட எல்லாம் நம்ம வாய் பேசினாதான் இவங்க அடங்குவாங்க. நம்ம ஊமை மாதிரி நம்ம வந்தோம்னா இவங்க நம்ம தலைக்கு மேல ஏறி மேய்ஞ்சிடுவாங்க. அதனால நீ என்னை விடு என்று சக்தி சொல்லவும், இங்க பார் சக்தி, நம்மளுக்கு இன்னைக்கு வேலை முக்கியம். அவன் ஏதாச்சும் ஏடாவிடமா பண்ணிட்டா இன்னைக்கு அந்த சம்பளமும் நம்மளுக்கு போயிடும். 5 நிமிஷம் தானே இருக்கு, நம்ம உள்ள போகலாம் என்று சொல்லி சக்தியை அழைத்து கொண்டு கயல் உள்ளே சென்றாள். கயல்விழியை அழைத்து கொண்டு சக்தி போகவும் அவள் திரும்பி அந்த கருமுண்டத்தை பார்த்து கொண்டே சென்றாள். குணா சக்தியை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டே இருந்தான். உடனே அவனுடன் வேலை செய்யும் ஒருவன், அந்த பொண்ணு இவ்வளோ பேசிட்டு போகுது, நீங்க என்ன அமைதியா இருக்கீங்க என்று கேட்கவும், விடுடா, எவ்வளோ நாளைக்கு பேசுவா, எனக்கு ரொம்ப நாளா ஒரு ஆசை, இவங்க அக்காவை நீ பாத்திருக்கியா? இவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அவங்க அக்காவும் புடி கொடுக்க மாட்டேங்கிற, இவங்க வீட்லயும் யாருமே புடி கொடுத்து பேச மாட்டேங்கிறாங்க. என்னைக்கா இருந்தாலும் அவங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறவன் தான், எனக்கு மச்சுனியா வரப்போறவ தானே, கொஞ்சம் விட்டு பிடிக்கலாம் என்று சொல்லவும் உடனே குணாவின் கையால், என்னது, உனக்கு அந்த பொண்ணோட அக்கா கேக்குதா? நல்ல உனக்கு பேராசந்தாயா என்று அவன் மனதில் நினைத்து கொண்டு, என்னடா என்ன யோசிக்கிற என்று சொல்லவும், அண்ணே, நீங்க இருக்கிறதுக்கு எப்படிப்பட்ட பொண்ணெல்லாம் நீங்க கல்யாணம் பண்ணலாம்? கூலிக்கு வேலை செய்யற பொண்ணோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறீங்க என்று அவன் சொல்லவும், டேய், அவ ஒன்னும் இல்லாத வீட்டு பொண்ணா இருந்தாலும் ரதி மாதிரி இருக்காடா, அப்படிப்பட்ட பொண்ண கல்யாணம் பண்ணி நம்ம ரோட்ல நடந்து போனோம்னா எப்படி பாரு பொண்ண கல்யாணம் பண்ணி இருக்கான்னு என்ன தாண்ட பெருமையா பேசுவாங்க என்று சொல்லவும் அவன் உடனே சிரித்து விட்டான். என்னடா என்ன சிரிப்பு என்று கேட்கவும், ஒன்னிலண்ணே, நீங்க ரோட்டில் நடந்து போனீங்கன்னா ராஜா பகவத் மாதிரி இருப்பீங்க என்று அவன் சொன்னான். சரி சரி, ரொம்ப ஐஸ் வச்சது போதும், போ போ, போய் அந்த கணக்கு வழக்கு எல்லாம் எடுத்துட்டு வா பார்க்கலாம் என்று சொல்லி
அவன் அப்படியே பேசிவிட்டு அவன் சென்றான். இங்கு கயல்விழியும் சக்தியும் அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டிருக்கவும், கயல், நீ எல்லாத்துக்கும் பயப்படுற கயல், அதனாலதான் அந்த சூப்பர்வைசர் உன்கிட்ட தப்பு தப்பா பேசுறான், தப்பு தப்பா நடந்துக்கிறான். ஒரு நாளைக்கு நீ எதிர்த்து பேசினா வச்சுக்கேன், அவன் வந்து உன்னை மட்டும் இல்ல, எந்த பொண்ணையுமே அவன் தப்பா பேச மாட்டான் என்று சக்தி சொல்லவும், இல்ல சக்தி, உனக்கு தான் எங்க வீட்டோட நிலைமை தெரியுமே. நான் சம்பாதிச்சுட்டு போனாதான் எங்க வீட்டுல ஒருவேளை சாப்பாடாச்சு வேகும். அப்படி இல்லாட்டினா நாங்க அன்னைக்கு ஃபுல்லா பட்னி தான் கிடக்கணும். அதை நினைச்சுக்கிட்டு தான் இந்த சூப்பர்வைசர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் நான் இந்த வேலைக்கு வந்துட்டு இருக்கேன். என்ன பண்றது, நம்மள மாதிரி ஏழைகளுக்கு ஒரு விடிவு காலம் என்பது எப்போ வரும்னே தெரியாம இருக்கு என்று சொல்லி அப்படியே அவர்களுடைய வேலையை அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். இப்படியே நம் சக்தி அனைவருக்கும் மிகவும் ஒரு பிடித்தமான பெண்ணாகவே அங்கே இருந்து கொண்டிருந்தாள். இப்ப நம்ம கதாநாயகனை பார்க்கலாமா? இங்கு காலையிலேயே கதாநாயகன் அசந்து தூங்கி கொண்டிருக்கவும், டே வருண், என்னடா எவ்வளோ நேரம் தூங்குவ, உனக்கு இன்னைக்கு எந்த வேலையும் இல்லையா என்று அம்மா கேட்கவும், அம்மா ஒரு வேலையும் இல்ல, நீங்க ஏன் இப்படி கத்தி கத்தி என்னை கூப்பிட்டு இருக்கீங்க என்று வருண் கேட்கவும், எனக்கு ரொம்ப வேண்டுதல் உன்னைய கத்தி கத்தி கூப்பிடணும்னு. நைட்டு எங்க சுத்திட்டு எத்தனை மணிக்கு வந்த? உங்க அப்பா உன் மேல ரொம்ப கோவமா இருந்தாரு. ஏண்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற? குடிக்காதன்னு சொன்னாலும் கேட்கவும் மாட்டிக்கிற. ஏண்டா நீ இப்படி இருக்க என்று சொல்லி அம்மா சொல்லவும், அம்மா அதெல்லாம் நீங்க கேட்காதீங்க, குடிக்கிறது என்னோட ஃப்ரீடம், நான் அப்படிதான் இருப்பேன், என்னை யாரும் எந்த கேள்வியும் கேட்க கூடாது என்று அவன் சொன்னான். அது சரி, உங்க அப்பா நைட்டு உன்னை திட்டிட்டு இருந்தாரு, நான் இப்ப உன்னை கேள்வி கேட்டா நான் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ற, உங்க 2 பேருக்கும் மத்தியில நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் என்று சொல்லவும், உடனே நாராயணன் கீழே வந்தார். அப்பா வராரு, போய் பிரஷ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம் என்று அம்மா சொல்லவும், அப்பாவை பார்த்துவிட்டு அவன் அப்படியே நழுவி கொண்டே அவனுடைய அறைக்கு சென்றான். இங்க டைனிங் டேபிளில் வந்து உட்கார்ந்த நாராயணன், என்ன சுமதி, உன் பையன் என்ன சொல்றான் என்று கேட்கவும், அவன் என்ன சொல்லுவான், எப்பொழுதும் போலதான், அவன் பேச்ச அவன் மட்டும்தான் கேட்பான், நம்ம பேசுறதெல்லாம் அவன் என்னைக்கு கேட்டிருக்கான் என்று சொல்லவும், என்ன சுமதி, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசுற, இவ்வளோ சொத்துக்கும் ஒரே வாரிசு அவன், ஆனா கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி இருக்கானே, இவனை நம்பி நான் பொறுப்பு ஒப்படைக்கிறது, இப்படி காசு செலவு பண்ணிக்கிட்டு ஊரை சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் கூட குடிச்சு கும்பலம் அடிச்சுக்கிட்டு இருக்கான், இவனுக்கு எப்படி நாளை பின்ன நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்க முடியும் என்று நாராயணன் சொல்லவும், எனக்கும் அதே கவலை தாங்க, இவனை எப்படி திருத்துறதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல, நம்ம ஏதாச்சும் சொன்னோம்னா என்னை கேள்வி கேட்காத, என்னை எதுவும் சொல்லாதன்னு சொல்றான், நம்ம கொஞ்சம் அதட்டி ஏதாச்சும் பேசினோம்னா அவன் ஏதாச்சும் பண்ணோன்னு வேற பயமா இருக்கு, அதனாலேயே நான் அவன்கிட்ட நான் எதுவுமே பேசுவதில்லை, இப்படியே போனா அவனுடைய உடல்நிலை என்னதாங்க ஆகுறது என்று சுமதி கேட்கவும், நான் உன்னை கேக்குறேன், நீ என்ன கேக்குறியா? இங்க பாரு சுமதி, இந்த சொத்து ஒண்ணு எங்க அப்பா தாத்தா சம்பாதிச்சு வைத்த சொத்து கிடையாது, இது எல்லாமே நான் சம்பாதிச்சு என்னுடைய சுயமான சொத்து, நான் ஒரு முடிவு எடுக்க போறேன், அந்த முடிவுக்கு உன் பையன் கட்டுப்பட்டா நல்லது, இல்லாட்டினா நான் என்ன பண்ணணுமோ அது மாதிரி பண்ணிடுவேன் என்று அவர் சொல்லவும், என்னங்க என்ன முடிவெடுக்க போறீங்க என்று சுமதி கேட்கவும், அத நான் இப்ப சொல்லல, எல்லாமே முடிவெடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா உன் பையனை கூப்பிட்டு ஒரு நாள் சொல்றேன், அன்னைக்கே உனக்கு புரியும் என்று நாராயணன் சொல்லவும், எதுவும் தப்பான விஷயம் பண்ணிடாதீங்க, நம்மளுக்கு இருக்கிறது ஒத்த புள்ள, புரியுதுங்களா என்று சுமதி சொல்லவும், அதேதான் சொல்றேன், இந்த சொத்தை கட்டி ஆள்றதுக்கு அவனுக்கு தகுந்த மாதிரி ஒண்ணுதான் நான் பண்ண போறேன் என்று சொல்லவும், உடனே அங்கு வருண், என்னம்மா என்ன சொத்தை கட்டி காப்பாத்துற அப்படின்னு காதுல விழுந்துச்சு என்று என்ன என்று கேட்கவும், என்ன பார்த்து கேளுடா, எதுக்கு உங்க அம்மாவை கேக்குற,
ஏன்டா இப்படி குடிச்சு குடிச்சு உடம்ப கெடுத்துக்கிற என்று நாராயணன் கேட்கவும், அப்பா, உங்க முன்னாடி நான் ஏதாச்சும் பண்றேனா? நான் என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட நான் போய் குடிக்கிறேன், டான்ஸ் ஆடுறேன், கூட சுத்துறேன். ஏன்பா இதை நீங்க பெரிய விஷயமா எடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம சென்னையிலேயே பெரிய பணக்காரங்க, பணக்கார பசங்க இந்த மாதிரி இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லையே என்று அவன் சொல்லவும், பணக்காரங்க இப்படி இருக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, ஆனா உன்னுடைய உடல்நிலையை நீ பார்த்துக்கணும் இல்ல? இப்படியே குடிச்சுக்கிட்டே இருந்தா உன்னுடைய உடம்பு என்னடா ஆகுறது என்று அப்பா கேட்கவும், ஐ டோன்ட் கேர், அதை பத்தி நீங்க கவலைப்படாதீங்க, நான் பார்த்துக்கிறேன் என்று அவன் சொல்லிவிட்டு, அம்மா, எனக்கு பசிக்கல, நான் என் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சாப்பிட்டுக்கிறேன், நான் போயிட்டு வரேன் பாய் என்று சொல்லிவிட்டு அவன் காரை எடுத்துக்கொண்டு வெளியே சென்றான். பாத்தியாடி, உன் புள்ள 12 மணிக்கு வருது, காலையில 7 மணிக்கே வெளியில எந்திரிச்சு போயிடுது, வீட்டில் ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட மாட்டேங்குது. இப்படி இருக்கிறவங்கிட்ட எப்படி என்னுடைய கம்பெனியிலிருந்து ஃபேக்டரியிலிருந்து எல்லா பொறுப்பையும் நான் அவங்கிட்ட ஒப்படைக்கிறது? இல்லை சுமதி, இதுக்கு நான் ஒரு தீர்வு கண்டே ஆகணும். நான் எடுக்க போற முடிவு தான் அதற்கு ஒரு நல்ல தீர்வு என்று எனக்கு புரியுது. அதை நான் சீக்கிரமா எடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு நாராயணன் கோபமாக சென்றான். சுமதி கவலையாக டைனிங் டேபிள் உட்கார்ந்து, ஒத்த புள்ளைய பெத்து வச்சுக்கிட்டு 2 பேருக்கு மத்தியில நான் படுற பாடு என்னால முடியவே இல்லை. இவனை திருத்துவதற்கு என்னதான் வழி? பேசாம இவனுக்கு ஒரு கால்கட்டு போட்டு வச்சு அவன் திருந்துவானா? இவனுக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சு அந்த பொண்ணு மூலியமா அவன் திருந்துவானா? இல்ல அந்த பொண்ணை வந்ததுக்கு அப்புறமும் இப்படியே அவன் குடிச்சிட்டே இருந்தா கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணு வீட்டுல நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்க? என்ன முடிவு எடுக்கிறது, இவனை பத்தி என்ன யோசிக்கிறதுன்னு கூட ஒண்ணுமே புரியலை என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அங்கு தேவி வந்தாள். அம்மா, என்னம்மா எதையோ யோசிச்சுட்டே உட்கார்ந்திருக்கீங்க என்று என்னாச்சு என்று கேட்கவும், இல்ல தேவி, இந்த வருண் பண்ற விஷயத்த நீ பாத்தியா? கொஞ்சம் கூட நம்ம பேசுறத மதிக்க கூட மாட்டிக்கிறான். இவனை என்ன பண்றது ஏது பண்றதுன்னு கூட எனக்கு தெரியல என்று சொல்லவும், ஏமா தம்பியை திட்டிகிட்டே இருக்கீங்க? வயசு புள்ள, இந்த வயசுக்கு அப்படிதான் இருக்கும். நீங்க பேசாம தம்பிக்கு ஒரு திருமணத்தை பண்ணி வச்சிங்கன்னா பொட்டி பம்பா வீட்லயே அடங்கி இருந்துரும் என்று சொல்லவும், அதை நான் யோசிச்சுதான் பார்த்தேன். ஒரு பொண்ணோட வாழ்க்கையை நம்ம வீணாக்க கூடாது இல்லையா? இவன் இப்படி குடிச்சு குடிச்சு அவன் வாழ்க்கையே கெடுத்துட்டு இருக்கான். ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்து நாளைக்கு உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா அந்த குடும்பத்துக்காரங்க கிட்ட நம்ம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரி இருக்கும் இல்ல தேவி? அதான் நானும் யோசிக்கிறேன் என்று சொல்லி அப்படியே அவள் சிந்தனை செய்து கொண்டிருந்தாள். மேலே சென்ற நாராயணன் கீழே வரவும், என்ன சுமதி, இன்னும் உன் பிள்ளையோட பிராணம் போகலையா? இன்னும் அதை பத்தி தான் பேசிட்டு இருக்கியா? அவனை பத்தி நினைக்கிறத விட்டுட்டு நீ உன்னோட உடம்ப பாரு. சாப்பிட்டியா? பிபி மாத்திரை போட்டியா என்று கேட்கவும், இல்லைங்க, இனிமேல் தான். சரி, எனக்கு டிஃபன் எடுத்து வை, நான் சாப்பிட்டு ஆபீஸ் கிளம்புறேன் என்று சொல்லி நாராயணன் காலை உணவை சாப்பிட்டார். இங்கு வெளியே சென்ற வருண் அவனுடைய ஃப்ரெண்டை பார்த்து, டே வருண், வந்துட்டியா? என்னடா வருவியா வரமாட்டியான்னு நினைச்சிட்டு இருந்தோம், பரவாயில்லையே வந்துட்டியே என்று சொல்லவும், என்னடா இன்னைக்கு உங்க அப்பா ஏதாச்சும் சுப்ரபாதம் பாடினாரா என்று கேட்கவும், அது டெய்லியும் பாடுறாரு தானே, இன்னைக்கு ஆனா வேறு விதமா ஏதோ பேசிட்டு இருந்தாரு. என்ன பேசினார் ஏது பேசினாருன்னு தெரியல. ஆனா இன்னும் 2-3 நாள்ல வீட்டுல ஒரு பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. சரிடா, வாங்க நம்ம ஜாலியா என்ஜாய் பண்ணலாம் என்று சொல்லி அவர்கள் அனைவரும் என்ஜாய் பண்ணுவதற்கு சென்றார்கள். இங்கு சக்தி மில்லில் வேலை பார்த்து கொண்டு அப்படியே அவள் வீட்டை நினைத்து கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தாள். என்ன சக்தி, வீட்டை நினைத்து கொண்டே வேலை செய்யறியா? மணி 4 ஆச்சு. அக்காவை பொண்ணு பார்க்க வந்திருப்பாங்க. அங்க என்ன நடக்குதோ ஏது நடக்குதோன்னு மனசுக்குள்ள ஒரே சிந்தனையா ஓடிக்கிட்டு இருக்கு என்று கையல் கேட்கவும், ஆமாம்,
அதுதான் என் மனசுல ஓடிட்டு இருக்கு. இன்னும் அரை மணி நேரத்துல வேலை முடிஞ்சிரும். நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் காத்திருந்தது போலவே அவர்களுடைய வேலையும் முடிந்தது. வேலை முடிந்து அவர்களுடைய லஞ்ச் பாக்ஸை எடுத்துக்கொண்டு வெளியே வரவும் அந்த குணா வெளியே நின்று, என்ன சக்தி, இன்னைக்கு உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வராங்க போல என்று அவன் கேட்கவும் அவளுக்கு அவன் சொன்ன வார்த்தை ஏதோ போல் இருந்தது. எப்படி உங்களுக்கு தெரியும் என்று கேட்கவும், என்னோட பங்காளி தானே உங்க அக்காவை பொண்ணு பார்க்க வந்தது. நானும் எவ்வளவோ சொல்றேன், பேசாம உங்க அக்காவை எனக்கு கட்டி கொடுத்துடணும், ஆனா நீ தான் கேட்க மாட்டேங்கிற என்று சொல்லவும், என்னது, எங்க அக்காவை நீ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறியா? உன்ன மாதிரியான ஒரு ஆளுக்கு எங்க அக்கா கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு எங்க அக்கா எங்க வீட்டிலேயே வாழா வெட்டியா இருக்கலாம் என்று அவள் சொல்லவும், நீ சொன்னாலும் சொல்லாட்டினாலும் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்க அக்கா அப்படி வீட்டுல வாழா வெட்டியா தான் இருக்க போற என்று அந்த குணா சொல்லவும் அந்த வார்த்தை சக்திக்கு ஏதோ போல் ஆகிவிட்டது. ஏன் சக்தி, அவன்கிட்ட நீ வாய் கொடுக்கற? பாத்தியா, அவன் போய் அக்காவை என்ன மாதிரி சொல்றான். நீ அவன்கிட்ட இந்த மாதிரி வாய்க்கு வாய் பேசுறதுனாலதான் ஒன்னு ஒன்னா சொல்லிட்டே இருக்கான். நீ அமைதியா வாயே என்று கையில் சொல்லவும், அவனுடைய திமிரை அடக்கணும், அப்பதான் அவன் அடங்குவான். சரிவா, நம்ம வீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அவள் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தாள். கயல் அவள் வீட்டிற்கு செல்லவுமே இவள் வீட்டிற்கு சென்று அங்கு பார்க்கவும் அப்பொழுதுதான் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் அக்காவை பார்த்து விட்டு சென்றிருக்கிறார்கள். உள்ளே சென்று கை கால் மூஞ்சியை கழுவி விட்டு அம்மாவிடம் வந்து, அம்மா, என்னம்மா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனாங்களா? என்ன சொன்னாங்க என்று அவள் கேட்கவும், என்ன சொல்ல போறாங்க, பொண்ணை எல்லாம் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க என்று அவள் சொல்லவும், என்னம்மா சொல்ற, நிஜமாலுமா அக்காவை பிடிச்சிருச்சா? அக்கா, உனக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்று கேட்கவும் உடனே ஸ்வேதா எதுவும் சொல்லாமல் தலையை குனிந்து கொண்டாள். ஆமாம், என்ன சொன்னாங்க, யாராவது ஒருத்தன் சொல்லுங்களேன் என்று கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது அங்கு ரகுராமன் வந்தான். என்னப்பா, என்னாச்சு என்று கேட்கவும், மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க எல்லாம் வந்துட்டு போனாங்கம்மா, பொண்ணெல்லாம் பிடிச்சிருச்சு, மாப்பிள்ளை நல்லா தான் இருக்காரு, நல்ல கை நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனால் அவங்க பெரிய விஷயத்த சொல்லிட்டு போனாங்க, அதுதான் நம்ம தலையில குண்டு தூக்கி போட்ட மாதிரி இருக்குமா என்று சொல்லவும், அப்படி என்னப்பா சொல்லிட்டு போனாங்க என்று சக்தி கேட்கவும், அவங்க பொண்ணுக்கு 20 சவரன் நகையும் 50,000 ரொக்கமும் மாப்பிள்ளைக்கும் வண்டியும் கேக்குறாங்க. இதை கேட்டா நம்ம எங்க இருந்து வாங்கி கொடுக்கறது? ஒரு குண்டுமணி நகை கூட இல்லாம இருக்கிறோம். மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 சவரம் நம்ம ரெடி பண்ண முடியும். ரொக்கமா 50,000 கேக்குறாங்க, ஒரு 20,000 கொடுக்கலாம். ஆனா சீசனத்து எல்லாம் இருக்கு, நம்ம எப்படிக்கும் மாப்பிள்ளைக்கு வண்டி வாங்கி கொடுக்க முடியும் என்று அப்பா கேட்கவும் அவள் எதுவும் சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருந்தாள். அப்பா, மாப்பிள்ளை நல்ல பையனா இருந்தா, நம்ம அக்காவுக்கு பிடிச்சிருந்தா நம்ம இதெல்லாம் செஞ்சுதானப்பா நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கணும், வேற வழி இல்லை என்று அவள் சொல்லவும், நீ சொல்றது சரிதாம்மா, இதெல்லாம் நம்ம சம்பாதிக்கிறதுக்கு நம்மளோட ஆயுசே முடிஞ்சிடும் போல, அதுதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நானும் உங்க அம்மாவும் முழிச்சிட்டு இருக்கோம் என்று சொல்லவும், சரி, கடவுள் ஏதோ ஒண்ணு நம்ம கிட்ட காமிக்கிறாரு, நம்ம கிட்ட காமிக்கிறத அதற்கான பதில அவரே காமிப்பாரு, நீங்க கவலைப்படாதீங்க என்று சொல்லி அவர்கள் அப்படியே அறைக்குள் சென்றாள். அக்கா, உனக்கு அந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா என்று அவள் கேட்கவும், மாப்பிள்ளை எல்லாமே பிடிச்சுதான் இருக்கு, ஆனா அவங்க கேக்குறாங்க, நம்ம வாங்கி கொடுக்கணுமே, அது எப்படி முடியும் சக்தி என்று அவள் சொல்லவும், உனக்கு மாப்பிள்ளைய பிடிச்சிருக்கில்ல, மத்ததை விடு அவள் சொன்னாள். உடனே ரகுராமன், என்ன சக்தி, நீ பாத்துக்கிறன்னா என்ன பண்ண போற? ஆம்பளை என்னாலேயே முடியாதுன்னு நான் சொல்றேன், நீ என்னமா பண்ணுவ என்று அவர் கேட்கவும், அப்பா, கல்யாணம் நடக்கணும்னா நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணி தான் ஆகணும், நம்ம ஏதாச்சும்
பண்ணால் ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணால் கடவுள் நம்மளுக்குன்னு ஏதாச்சும் ஒரு வழியை காமிச்சே தான் வச்சிருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க. நீங்க மாப்பிள்ளை வீட்டுல கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லுங்க. நம்ம என்ன ஏதுன்னு நம்ம சொல்லலாம் என்று சக்தி சொல்லவும், உடனே லக்ஷ்மி, இங்க பாரு சக்தி, நம்ம தகுதிக்கு மீறி எதுவுமே பண்ண முடியாது. அதனால நீ கொஞ்சம் அமைதியா இரு. நீ தேவையில்லாத விஷயத்துல எல்லாம் தலையிடாத என்று சொல்லவும், அம்மா, இப்ப பண காசு முக்கியம் கிடையாது, நம்ம வசதி இப்பொழுது முக்கியம் கிடையாது. அக்காவுக்கு நல்ல மாப்பிள்ளை வந்திருக்கு, அதை பேசி முடிக்கணும். அது மட்டும்தான் இப்ப என் மனசுக்குள்ள ஓடுது என்று அவள் சொன்னாள். இன்னைக்கு தான் நம்ம கதையோட முதல் அத்தியாயங்க. இந்த கதையை படிச்சுட்டு உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்ம கதையை நிறைய பேர் படிப்பீங்க, ஆனா கதையை ஒரு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் எதுவுமே பண்ண மாட்டீங்க. மறக்காம நம்மளுடைய கதைக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு கமெண்ட்டுமே எனக்கு நிறைய மோட்டிவேஷனா இருக்குங்க. என்னைய மோட்டிவேஷன் பண்றது உங்களுடைய கமெண்டா மட்டும்தான் இருக்கும். ப்ளீஸ் கமெண்ட் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.